ராஜாதிராஜர், ராஜகம்பீரர், ராஜமாத்தாண்ட, ராஜகுலதிலகர் போல் ஸ்டாரில் 8ஆம் வகுப்பு ஆ பிரிவில் படிக்கிற மாதிரி நடிக்கிற அரசர் பரார் பரார் பரார். टाइगर का हुक्म। நான் வரும்போது நீங்கள் அனைவரும் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள்? மன்னா, அதாவது அது தாங்கள் வருவதற்கு முன் நாங்கள் நடனமாடிக் கொண்டிருந்தோம் மன்னா. என்ன, என்னை விட்டு ஆடினீர்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? டே சிவனேசா, போடுறா பாட்ட. என்ன சாரே, മനസ്സിലായോ? அமைச்சரே, இன்று நம் நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? இவன் கேட்டு என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை, மக்கள் அனைவரும் நலமாக உள்ளனர். அமைச்சரே, தென்னாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆம் மன்னா, தக்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை மன்னா. என்ன தைரியம் இந்த தென்னாலிராமனுக்கு இன்னும் வரவில்லையா? காவலாளி, நீ சென்று தென்னாலிராமனை அழைத்து வா. இங்க இருக்கும் அமைச்சர்களுக்கே வேலை இல்லாம வெட்டியா இருக்கிறாங்க, இவன் என்ன செய்ய போறான்? தென்னாலிராமனின் குழந்தை அழுது அடம் பிடிக்கிறதாம், அதை சமாதானப்படுத்திய பிறகு வருவதாக கூறினார் மன்னா. என்ன தைரியம் இருந்தால் தென்னாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவான்? தன்னை அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளும் தென்னாலிராமனுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியலையா? இதை என்னால் நம்ப முடியாது. இப்பொழுதே தென்னாலிராமன் இங்கு வர வேண்டும். வரவில்லை என்று சொன்னால் கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. மன்னா, மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலையிலிருந்து அழுது கொண்டிருக்க அதை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால்தான் என்னால் குறித்த நேரத்திற்குள் அரசவைக்கு வர முடியவில்லை. உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தென்னாலிராமா, மன்னரிடமே பொய் சொல்கிறாயா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கரும்பு கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிழிந்து சாறு தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறே செய்து ஒரு கோப்பையில் ஊற்றி கொடுத்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தர சொல்லி பிடிவாதம் செய்தது. அது என்னால் எப்படி முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால்தான் எனக்கு தாமதமாகிவிட்டது. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்னை அரசவை புலவர் என்று சொல்வதற்கே வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கடினமான செயல் என்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்பொழுதாவது அழுகும் குழந்தையை சமாதானப்படுத்தியுள்ளீர்களா? மன்னரிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு? சரி மன்னா, நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சிரிக்க வையுங்கள், பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அழாதடா கண்ணே, உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுடா ராஜா. பழம் தரட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா ராஜா? மன்னா, குழந்தையை எவ்வளவு அன்பாக கொஞ்சுகிறீர்கள். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. எனக்கு இது வேண்டாம். அழாதடா சமத்துக்குட்டி, வேற என்ன வேணும் உனக்கு? எனக்கு ஒரு பானை வேண்டும், கொண்டு வாருங்கள். சரி, பானை தானே, கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, சென்று ஒரு பானையை கொண்டு வா. அப்படியே ஆகட்டும் மன்னா. பானையை வைத்து விளையாட போகிறாயா? இல்லை மன்னா, பானைக்குள் இந்த அமைச்சரை போக சொல்லுங்கள்.
இந்த பானைக்குள் நானா எப்படி போக முடியும்? என்னால் முடியாது மன்னா. இல்லை, நீ போகத்தான் வேண்டும். மன்னா, என்னை காப்பாற்றுங்கள். அது எப்படி போக முடியும்? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. அட நிறுத்துங்கடா அள்ள கைகளா. ஏன் சத்தமாக அழுகிறாய்? பானைக்குள் போக முடியாது, வேறு என்ன வேண்டும்? நான் குழந்தையை எப்படி சமாதானம் செய்வது என்று தெரியாமல் இருக்கிறேன், உனக்கு தூக்கமா? ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நிறுத்துங்கடா லகடப்பாண்டிகளா. தீனி பண்டாரமே, குழந்தையின் அழுகையை நான் எப்படி நிறுத்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன், நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா? மன்னா, நான் ஒரு கடிஜோக் சொல்லி சிரிக்க வைக்கிறேன். குழந்தாய், எலிக்கு பிடிக்காத படிப்பு எது? அது போய் எலிக்கிட்ட கேளுங்கடா. அடே அறிவு கட்ட மங்குனி அமைச்சர்களே, குழந்தையின் அழுகையை நிறுத்துங்கடா. நான் அழுகும் குழந்தையை சிரிக்க வைக்கிறேன், பாருங்கள். அங்கே பாரு, ஒரு காகம் பறக்கிறது. போடா லூசு, காகம்னா பறக்கதான் செய்யும். மன்னா, நான் முயற்சி செய்கிறேன். குழந்தாய், எப்பப்பெல்லாம் உனக்கு பள்ளிக்கூடம் லீவ் விடுவாங்க? அடே முட்டாள் அமைச்சரே, அங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களே பிரின்சிபல், அவங்க கிட்ட போய் கேளுங்க. நான் அழுகையை நிறுத்துகிறேன் மன்னா. குழந்தாய், நான் உனக்கு நீச்சல் கத்து தரட்டுமா? தரையில எப்படிரா நீச்சல் அடிக்க முடியும் முட்டாள் காவலரே? நான் பொம்மை தரட்டுமா? நீ வைத்து விளையாடுகிறாயா? நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? போதுமடா உங்கள் அறிவு கட்ட ஆலோசனை. உனக்கு வேறு என்ன வேண்டும்? நான் உனக்கு பாட்டு பாடட்டுமா? சிவனேசா, குழந்தையின் அழுகையை நிறுத்த தாலாட்டு பாட்டு போட சொன்னா என்ன பாட்டையா போட்டு வச்சிருக்க? வேறு பாட்டு போடுமையா. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முருகி அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. உருளைக்கிழங்கு செல்ல குட்டி எங்க போச்சு? கத்திரிக்காய் கூடையில தூங்க போச்சு. கத்திரிக்காய் எட்டி முருகி அழுதுருச்சு. அம்மா வந்து கொஞ்சினதும் சிரிச்சிடுச்சு. நான் கதை சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல ஒரு பாட்டி வடை சுட்டாங்களா, அத காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு. லூசு மண்ணா, நீ குழந்தையா இருக்கிற போதே தூக்கிட்டு போயிருச்சு, இன்னுமாடா இந்த கதைய சொல்லிட்டு திரியுறீங்க? இதுவும் வேண்டாமா? வேற என்ன செய்வது அமைச்சரே? சரி, போய் கொண்டு வா. செல்போனை பார்த்ததும் இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையின் அழுகையை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தென்னாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகிறார்கள். அவர்களை அதிலிருந்து மீட்க ஏதாவது வழி கூறுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள்தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் வீட்டில் அதிக நேரம் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் தங்கள் குழந்தையுடன் சேர்ந்து உண்பதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. சபாஷ் சபாஷ் தென்னாலிராமா, நீ என் கண்களை
மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களையும் திறந்து விட்டாய். நம் நாட்டில் உள்ள அனைவரும் தென்னாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். செல்போனை தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வேண்டும். இதுவே என் கட்டளை, என் கட்டளையே சாசனம். ஆஹா, ஓஹோ, அருமை அருமை. நான் நல்லா பண்றேனோ இல்லையோ, நீங்க நல்லா பண்றீங்கடா. அடிக்கிற அடியில தாரதப்பட்ட கிளிய வேண்டாமா? ஓ, கிளப்புங்கள். I am very happy. Start fishing. What an iconic skit!